மேலும் ஒரு அண்மை செய்தி, ஜம்மு காஷ்மீரின் சம்பாவின் எல்லை பகுதியில் அத்துமீறி நுழைந்த 7 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த செய்தியை பார்த்தோம். அது தொடர்பான வீடியோ என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரினுடைய சம்பா பகுதியில் எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய இடத்தில் அத்துமீறி பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் நுழைய முயன்றிருக்கிறார்கள். இதையடுத்து அவர்கள் 7 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த வீடியோ என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, அப்போ இந்திய பாதுகாப்பு படை மேற்கொண்ட இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 7 பேருடைய அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. எந்த மாதிரி அவர்கள் ஊடுருவ முயன்றார்கள், அப்படியான தகவல் தெரிய வந்திருக்கா? நிச்சயமாக காயத்ரி, மிக முக்கியமாக ஜம்மு காஷ்மீரினுடைய சம்பா பகுதியில் நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் என்பது ஆபரேஷன் சிந்தூரினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுது. சுமார் 7 தீவிரவாதிகள் எல்லை பாதுகாப்பு படையால் நேற்று நள்ளிரவு நடைபெற்ற தாக்குதல் என்பது சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது எல்லை பாதுகாப்பு படையான BSF வெளியிட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய சர்வதேச எல்லை பகுதி அமைந்திருக்கக்கூடிய அந்த சம்பா மாவட்டத்தின் வழியாக இந்த தீவிரவாதிகள் 7 பேரும் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் 7 பேருமே அந்த இடத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பொழுது இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை BSF தற்பொழுது வீடியோ ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய அந்த தந்தர் என்ற பகுதியிலிருந்து இவர்கள் அனைவருமே உள்ளே இந்தியாவிற்குள் புகுந்து தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அது தற்பொழுது முறியடிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் எல்லை பாதுகாப்பு படையானது தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை சுமார் 2:30 மணியளவில் இந்த தீவிரவாதிகள் அனைவருமே இந்தியாவிற்குள் ஊடுருவ முயற்சித்ததையும் ஏற்கனவே BSF அறிவித்திருந்த நிலையில் அதற்கான CCTV காட்சிகளையும் தற்பொழுது வெளியிட்டுள்ளதையும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். சர்வதேச எல்லை பகுதியான இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் வழியாக இவர்கள் ஊடுருவ முயற்சிப்பதாக ஏற்கனவே மத்திய பாதுகாப்பு படைக்கு வந்த தகவல் அடிப்படையில் தேடுதல் வேட்டையில் BSF அதிகாரிகள் ஈடுபட்டு வந்தார்கள். அதன்தான் இந்த 7 தீவிரவாதிகளும் தற்பொழுது BSF வீரர்களுடைய துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை மட்டுமல்லாமல் கடந்த சில வாரங்களாகவே பல்வேறு பகுதிகளில் ஜம்மு காஷ்மீருடைய எல்லை பகுதிகளில் கடும் கண்காணிப்பு பணியில் இந்திய ராணுவம் என்பது ஈடுபட்டு வரும் நிலையில் தான் நேற்றைய அந்த ட்ரோன் தாக்குதலை மூலமாக திசை திருப்பல் செய்துவிட்டு இந்த தீவிரவாதிகள் ஊடுருவலை இந்தியாவிற்குள் செய்வதற்கான ஒரு முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டது. அந்த ஒரு திட்டம் என்பது தற்பொழுது இந்திய ராணுவத்தால் முறியடிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆதாரங்களையும் வீடியோ காட்சிகளையும் தான் தற்பொழுது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். BSF அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஒரு அறிக்கையில் தற்பொழுது BSF வெளியிட்டுள்ளதை மிக முக்கியமாக பார்த்து வரும். 7 தீவிரவாதிகள் இன்று அதிகாலை இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு படையால் சர்வதேச எல்லை பகுதியில் கொல்லப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காயத்ரி, சுசித்ரா, இப்போ இந்திய படையினுடைய பாதுகாப்பு படையினுடைய ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. இப்போ சம்பா மட்டும் இல்லாம சம்பாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இது மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? அதாவது குறிப்பிட்டு ஜம்முவில் இருக்கக்கூடிய எந்த முக்கியமான பகுதிகளை இவங்க தேர்ந்தெடுத்து அந்த நுழைவதற்கான ஒரு பாயிண்டா பார்க்கிறாங்க? அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் தேவைப்படுது? நிச்சயமாக, அதாவது ஜம்முவினுடைய பகுதி பெரும்பாலான பகுதிகள் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். சூழல் அடிப்படையிலும் ஒரு குரூசியலான பகுதிகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. பூஞ்ச் மாவட்டமாக இருக்கட்டும், ரஜௌரி, பெஹல்காமுக்கு மேலே இருக்கக்கூடிய நீலம் வேலி, அதே போல் இந்த சம்பா மாவட்டம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தளவில் அடர்ந்த காடுகள் அதிகமுள்ள பகுதி. குறிப்பாக குளிர்காலத்தில் கடுமையான பனிப்பொழிவுகளும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் அந்த கண்காணிப்பு என்பது சற்று கடினமான ஒரு வேலையாகத்தான் அந்த பகுதியில் இருக்கும். இருந்தாலும் ட்ரோன்கள் மூலமான கண்காணிப்பு, கேமராக்கள் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு மற்றும் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல் போஸ்டுகள் மூலமான கண்காணிப்பை இந்திய ராணுவமானது தீவிரப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பிறகாக ஒரு கடும் தேடுதல் வேட்டையும் இந்த பகுதிகளில் உள்ள காடுகளில் இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் CRPF வீரர்கள் மூலமாக நடைபெற்று வந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த தீவிரவாதிகள் ஊடுருவல் தடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 300 தீவிரவாதிகள் நீலம் வேலி வழியாக இந்த சம்பா மாவட்டம் மற்றும் ரஜௌரி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவதற்கான ஒரு முயற்சியை எடுத்து வருவதாக வந்த புலனாய்வுத்துறை அறிக்கை அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் மேற்கொண்டது. அந்த தேடுதல் வேட்டைகள் ஒரு பகுதியாகத்தான் இந்த பாகிஸ்தானுடைய தந்தர் செக் போஸ்டுடைய அந்த ஒரு பகுதி
பகுதி தற்பொழுது இந்தியாவால் தகர்த்து எறியப்பட்டு அந்த 7 தீவிரவாதிகளும் அங்கேயே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வ செக் போஸ்ட் வழியாக அவர்கள் இந்தியாவிற்குள் நுழைய முற்பட்டதுதான் தற்பொழுது உறுதியாகி இருக்கிறது. சுசித்ரா, இப்போ இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த தாக்குதல் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்குங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. பாதுகாப்பு படையினருக்கு இதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இப்போ எந்த அளவுக்கு இந்த தாக்குதல் இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க? BSF பொறுத்தவரையில் தற்பொழுது வரை இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகளுக்கு யாருக்கும் இதில் பாதிப்பு ஏற்படவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலாக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஏற்கனவே கடந்த நேற்று முன்தினம் நடைபெற்ற தாக்குதலின் பொழுது கூட சில வீரர்களுக்கு காயம் என்பது ஏற்பட்ட நிலையில் நேற்று நடைபெற்ற இந்த தாக்குதலில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இந்திய படைகளுக்கு சேதங்களும், குறிப்பாக மெட்டீரியல் சேதங்களோ அல்லது உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நம்ம காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு கடுமையான ஒரு துப்பாக்கி சூடு, அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவமும் தீவிரவாதிகளோடு இணைந்து இந்தியாவின் மீதான ஒரு தாக்குதலை நடத்தியதாகத்தான் BSF அதிகாரிகள் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வ செக் போஸ்ட் வழியாக இந்தியாவிற்குள் நுழைய முற்படும் பொழுது அதனை தடுத்து நிறுத்தும் வகையில் தான் இந்த ஒரு தாக்குதல் என்பது துப்பாக்கி சூடு சம்பவமாக ஒரு ஆர்டிலரி சம்பவமாக தாக்குதல் நடைபெற்று அதன் வழியாக இந்த ஊடுருவல் என்பது முறியடிக்கப்பட்டுள்ளது. காயத்ரி.